பெஞ்சல் புயலின் எதிரொலியாக சென்னை வளசரவாக்கத்தில் குடியிருப்புகளை மழை நீரானது சூழ்ந்திருக்கிறது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியிருக்கிறது. மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுரேந்தர். சுரேந்தர், வணக்கம். தற்போது வளசரவாக்கம் பகுதியை பொறுத்தவரையும் தற்போதைய நிலை என்ன, உங்களுடைய தகவல்? வணக்கம். பெஞ்சல் புயல் எதிரொலியாக காலையில் இருந்து அதி தீவிர கனமழை என்பது சென்னை புறநகர் பகுதிகளில் கொட்டி தீர்த்து வரக்கூடிய சூழலை நேரடியாக பார்க்க முடிகிறது. இந்த நிலையில போரூர், ஐயப்பந்தாங்கல், ராமாபுரம், வளசரவாக்கம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று காலையிலிருந்தே அதி தீவிர கனமழை என்பது இடைவிடாமல் பெய்து வருகிறது. இந்த நிலையில குறிப்பாக வளசரவாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்புகளை கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக மழைநீர் என்பது முடங்கி இருக்கிறது. இதனால் சுமார் 500க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள்ல சுற்றி மழைநீர் என்பது தேங்கி இருக்கிறது. குறிப்பாக வளசரவாக்கம் மண்டலம் 11க்கு உட்பட்ட திருப்பதி நகர், 1வது தெரு, 2வது தெரு, 3வது தெரு என பல்வேறு தெருக்களிலும் மழைநீர் என்பது முழங்கால் அளவிற்கு உள்ளது. இதனைத் தொடர்ந்து குபேரன் நகர் பகுதிகள் என பல்வேறு பகுதிகளிலும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் தொடர்ந்து மழைநீர் என்பது சூழ்ந்திருக்கிறது. இதனால் சுமார் 500க்கும் மேற்பட்ட குடியிருப்பு வாசிகள் வீட்டை விட்டு வெளியேற முடியாமல் அத்தியாவசிய தேவைகளுக்கு ஏதேனும் வாங்கக்கூட செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டு வீட்டிலேயே முடங்கி இருக்கக்கூடிய சூழலை நேரடியாக காணப்படுகிறது. மேலும் முழங்கால் அளவு தேங்கிய மழைநீர்ல விஷப்பூச்சியான பாம்பு, பூரான் உள்ளிட்ட பூச்சிகளும் வருவதாகவும் அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் இது சம்பந்தமாக மாநகராட்சி அதிகாரிகள் இதுவரை தண்ணீரை அகற்ற எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டையும் அந்த பகுதி பொதுமக்கள் நம்ம இடத்துல தெரிவித்திருக்கிறார்கள். மழை ஒரு நாள் பெய்த கனமழைக்கே வீடுகள்ல சுமார் 500க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை சுற்றி மழைநீர் என்பது சூழ்ந்திருக்கக்கூடிய சம்பவம் இப்பகுதி மக்களை வேதனையடைய செய்திருக்கிறது. எனவே சம்பந்தப்பட்ட மாநகராட்சி அதிகாரிகள் உடனடியாக இந்த பகுதிகளில் கள ஆய்வை மேற்கொண்டு தண்ணீர் தேங்காதவாறு நடவடிக்கை எடுத்து பொதுமக்களின் வாழ்வாதாரத்தை மீட்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுரேந்தர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.